சேனல் டிஎஸ்1 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பன் தோசை செய்கிறதுக்காக பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. பச்சரிசி இந்த கிண்ணத்தால் 4 கிண்ணம் பச்சரிசி எடுத்துக்கினா இதே மாதிரி இந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் அவல் எடுத்துக்கணும். இவ்வளோ தான் இதுக்கு. தேங்காய் 1 மூடி, வெந்தயம் இவ்வளோ தாங்க. இப்போது நம்ம இந்த கிண்ணத்தால் 4 கிண்ணம் பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக அவ்வளோதாங்க. இதை நான் கழுவி ஊற வச்சு இது ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு அது கூட இப்போ தேங்காய் அவெல்லாம் அரைச்சிக்கலாம். நான் அரைக்கும் போது காமிக்கிறேன். இப்போ ஊறி போச்சு பாருங்கள். அரிசி நல்லா ஊறி எடுத்து பாருங்கள். 5 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்குது. நல்லா ஊறி எடுத்து பாருங்கள். வெந்தயமும் அரிசியும் பச்சரிசியும் ஊறிடுது. இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த தேங்காய் வந்து சின்ன தேங்காயாக இருந்தால் 1 மூடி, அதே பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு 3/4 மூடி போதும். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ அந்த அவல் எடுத்தாங்க இல்லையா அளவு, அந்த அவலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன். அந்த அவலையும் இதில் போட்டுக்கினேன். நான் போயிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கின்னு வரேன். இப்போ அவலும் தேங்காயும் போட்டு மிக்சியில் நல்லா ஓட்டிட்டு எடுத்து வந்துருக்குறேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ அரிசி இதில் போட்டுக்கலாம். அரிசி இதில் போட்டு இப்போ 2 தடவை வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு பாருங்கள். கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைப்போடு தான் இருக்கணும். அது ரொம்ப நைஸாக அரைச்சாக்கா பன் தோசை நல்லா இருக்காது. இப்போ இந்த மீதி இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள். இப்போ இதை அரைச்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம இதில் உப்பு கொஞ்சம் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கரைச்சிடலாம். இப்போ இதை கரைச்சி நல்லா புளிக்க வச்சிடணும். நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி தான். நல்லா கொட்டப்பி கரைச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது மாட்டில் நம்ம இட்லி மாவு மாதிரியே புளிச்சு வந்தால் தான் நம்ம இதை பன் தோசை ஊற்றலாம். இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கட்டும். இங்கே மாவு புளிச்சிடுது பாருங்கள். நல்லா புளிச்சிடுது பாருங்கள். இப்போது நம்ம பன்னு தோசை ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு 7-8 மணி நேரம் 10 மணி நேரம் புளிச்சு போச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த பதத்துக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வைக்கலாம்.
இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க தோசையை. சூப்பராக இருக்கு பாருங்க. எடுத்து போவேன் அம்மா தேவையில்லன்னு சொல்லிட்டேன். தேவையில்ல. பண்ணு தோசை ரெடி ஆகிடுதுங்க. இப்போ நீங்கள் இதே மாதிரி இந்த அளவுக்கு போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், நல்லா உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லேயராக இருக்குது பாருங்கள். நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நல்லா அவல் சேர்த்ததுனால சத்து அதிகமாக அதில் எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு தெம்பும் வலுவும் ஆரோக்கியமும் சத்தும் இருக்குது. இதில் நீங்களும் இந்த மாதிரி அவல் சேர்த்து செய்யுங்க.